5 நிமிஷம் வாழைக்காய் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு பாருங்கள். அசந்தே போவீங்க, ஊரையே வளைச்சி போடும். அம்புட்டு ருசி. அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி இட்லி பிளேட்டில் 3 வாழைக்காவை மேலே கீழே கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி பிளேட்டில் அடுக்கி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ வேக வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு மேல் தோலை உரிச்சிட்டு இது மாதிரி மத்தால் மசிச்சு விட்டுக்கங்க. திரியாக இல்லாமல் நல்லாவே மசிச்சு எடுத்து இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, மல்லியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து இது மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தடவிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் ஒரே இடாக சேர்த்துறாமல் ஒரு 2 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து பொன்னிறமாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரித்து எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானது பிரிஞ்சால் 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி அரைச்சி ஊற்றி நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்த பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் கொதித்து பச்சை வாசனைலாம் போனதும் இதில் 2 பத்தை தேங்காவை மட்டும் மிக்சர் ஜாரில் அரைச்சி ஊற்றி கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாகவும் திக்காகவும் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து கலந்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் இதில் பொரிச்செடுத்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து இறக்குனீங்கன்னா காமா காமன் மணக்க மட்டன் கறி சுவையில் வாழைக்காய் கறி கிரேவி ரெடி.